ஆகா இதுக்கு தானையா இவ்வளவு நாள் காத்து கிடந்தேன் எப்போ கேப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா மாலையிட்டு தர சம்மதமானு எப்போ கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த எதிர்பார்க்க? என்னத்தையோ எதிர்பார்க்க அடுத்தாப்புல தக்காளி சோறு சாப்பிடலான்னு. அப்படியாம்மா? ஆமா தக்காளி சோறு உனக்கு தான் நிறைய. அது நிறைய வயிறு பறிச்சிட்டியா? உனக்கு வயிறு பெருசா இருந்தா அப்புறம் பசிக்கத்தான் செய்யும். அப்படி இல்ல, அதுக்குதான் எங்க அத்தை மாதிரி என்ன மாதிரியும் அரைச்சான் வைத்து வச்சிருக்கணும்ங்கிறது. அப்படியா? ஆமா. நான் எங்களுக்கு என்னம்மா பூரா கடவுள் வயிறா படைச்சிட்டான். என்ன செய்ய? வயிறா படைச்சிட்டானா? ஆமா அது அக்கா தங்கி அப்படித்தான் இருக்கு. வாங்கி வாங்கி வயித்துக்குள்ள போட்டுக்கிட்டோம். நீ எங்க மாமா கூட சேர்ந்தாலு ஆகையினால் அப்ப பார்த்தா அப்படியாம்மா? அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். யார சொல்லுத? ஆகையினால் ஆமா பார்த்தார். ஆமா 5 கண் மாமுனிவர். சூதுவாது இல்லாத உடம்புக்கு சுகர் வந்து பார்த்தா தெரியும். 5 கண் மாமுனிவர் பார்த்தார். சரி என்று சம்மதித்து சொறுச்சொருன்னு வத்திருவோம். ஐயா ஆமா எனக்கு சம்மதம் தான். சம்மதம் தான். நான் சொன்னா என் மகா தட்டமாட்டா. என் மகளுக்கும் சம்மதம். இந்தாங்க ஜாதகத்தை பிடிங்க. நல்லா பாருங்க நல்லா பாருங்க. ஜாதகம் என்னையா ஜாதகம் அங்கிட்டு போடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஜாதகத்தை ஒரு தடவையாவது பாத்துருங்களேன். வேண்டாம் பின்னாடி ஒதுக்கி வைங்க அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி கொடுத்தாரு பாருங்க. ஆமா மனப்பொருத்தம் இருந்தா போதாதா? என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாதகம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி பைக்குள்ள போட்டாரு. நேர அந்த கெந்தருவ நாட்டிலே வந்து அந்த குருபுத்திரனு